வீட்டில் காலிஃப்ளவர் வச்சுருந்தீங்கன்னா சப்பாத்திக்கெலாம் சூப்பராக போகக்கூடிய இந்த காலிஃப்ளவர் வடகரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் வேக வச்ச காலிஃப்ளவரை போட்டு நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி 1 கப் அளவுக்கு கடலை மாவு, 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு, கசூரி மேத்தி கொஞ்சம், தேவையான அளவுக்கு உப்பு, தனி மிளகாய்த்தூள் காரத்துக்கு இதெல்லாம் போட்டு பிசைங்க. மாவு பத்தெல்லாம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி வடை மாவு பார்த்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. இப்போ இதை வடையாக தட்டி எடுத்துடலாம். நம்ம ஷாலோ ஃப்ரையும் பண்ணலாம், டீப் ஃப்ரையும் பண்ணலாம். நான் இன்றைக்கி ஷாலோ ஃப்ரை பண்ணுறேன். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வடை மாதிரி தட்டி 2 பக்கமும் திருப்பி விட்டு நல்லா இந்த மாதிரி பொன்னிறம் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். இப்போ ஒரு குக்கர் வச்சுக்கலாம். அதில் எண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் தக்காளி, இஞ்சி, பூண்டு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்து அரைச்ச விழுது அதை சேர்த்து நல்லா இந்த மாதிரி எண்ணெய் திரியிற வதக்கலாம். இது கூடவே இப்போது தனியாத்தூள் 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் சோம்புத்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள் எல்லாம் சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி, உப்பு போட்டு நல்லா லைட்டாக கொதி வரணும். அதுக்குள்ளே இந்த வடையெல்லாம் பிச்சு போட்டு வச்சுக்கலாம். பிச்சு போட்ட வடையை இந்த தண்ணியில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி மூடி போட்டு